மக்களை, தமிழ்நாட்டு மக்களை, லேடி தான் சரி தான், ஜென்ஸ் தான் சரி தான். நம்ம தமிழ்நாட்டு பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டு பள்ளிக்கூடம் நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்கல்ல, அவங்க பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது? அதுக்கு மண்ணு கொடுத்தீங்களா? சரி, அதை விடுங்க. நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் நெல் குடோன்னு கிடையாது. நெல் ஃபுல்லாக வந்துட்டு வெளியில் இருக்குது. அது ஒரு குடோன்னு கட்டிங்களா? அதுக்கு மண்ணு கொடுக்கலையா? சும்மா அதாவது சுயநலம், தமிழ்நாடு மக்கள் சுயநலம். அதனால தான் ஸ்டாலின் சுயநலமாக இருக்கார். புரிதலையா? மக்களை பார்த்துக்கிடுங்க. இதுக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் சுயநலமாக இருக்கீங்க, அவர் சுயநலமாக இருக்கார். அதனால் நம்ம யாரும் தப்பு சொல்ல முடியாது. அவர் குடும்பம் வாழணும், உங்கள் குடும்பம் வாழணும் அப்படின்னு நினைக்கிங்களா? தமிழ்நாடு மக்கள் வாழணும்னு யாராவது நினச்சிங்களா? நினைக்க முடியாது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு தமிழ்நாடு மக்கள் இல்லை, நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும். உங்கள் பக்கத்தில் உங்கள் சொந்தக்காரன் நல்லா இருக்கணும். தானே கணக்கு. நாசமாக போயிடுவீங்க. என்ன ஆகையால் பக்கத்தில் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்காங்களா, ஊருக்குள்ளே இருக்காங்களா, எல்லாத்தையும் நம்ம பார்த்து கவனித்து என்ன செய்யணும். அதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லையா? நாசமாக போயிடுவீங்க. தமிழ்நாடு மக்கள் தோசமாக போயிடுவீங்க. அவன் காசு கொடுக்க, அவன் காசு கொடுக்க ஓடி போகிறீங்களா? இந்த காசில் தெரியுமா? சும்மா கருப்பு பணம், பிளாக் மணி, திருட்டுன்னுக்கிட்ட திருட்டு காசு, கணக்கில் இல்லாத காசு உங்களை கொடுத்து ஓட்டு வாங்குறான். இதுக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க, அது கணக்கில் ஏறியுது. நாசமாக போயிடுவீங்க. நீங்கள்லாம் காசை வாங்கி ஓட்டு போட்டு அவனை முதலமைச்சர் வாங்கி நீங்கள் முதலமைச்சர் வா, நீங்கள் நாசமாக போயிடுவீங்க. உண்மைக்கு குடும்பமாக போயிடுவீங்க. உங்கள் புருஷன் குடிகாரனா போயிடுவான். அப்புறம் புருஷன் முன்னாடி பிரிஞ்சிடுவீங்க. அப்புறம் பிள்ளைங்களா வேலைக்கு விடுவீங்க. எங்கே கையில் பொறுக்க விடுவீங்க, எங்கேயாவது கூலி வேலைக்கு விடுவீங்க. பையனை வந்துட்டு ஹோட்டலில் வேலை பார்க்க சொல்லுவீங்க. இதான் நடக்குது தமிழ்நாட்டில். நல்ல ஆட்சி வந்தால் நல்லது நடக்கும். இதான் உண்மை. பார்த்துக்கிடுங்க. ஆமாம். ஆனால் திருட்டு கலகத்தை வச்சு மக்களை திருடனாக்கி, பொண்ணையும் திருடனாக்கி, அது வேறு இருக்குது. ஆகையால் வேண்டாம். பார்த்துக்கிட்டு மக்களை, நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க. ஆனால் உங்கள் ஓட்டெலாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் கொடுத்துட்டீங்களே, அட்ரஸ்ஸு 1000 வரலைன்னு சொல்லி அதை கொடுத்துட்டீங்க. பணமெல்லாம் வராது. அப்போயே வந்திருக்கணும். இப்போது 8 மாதத்தில் வந்து கொடுக்கணும். எப்படி கொடுப்பான்? கொடுக்கவே முடியாது. எத்தனை கோடி வருதுமா? பல லட்சம் கோடி வரும். இவனா 15 கோடி கடன் இருக்குது. 5 லட்சம் கோடி கடன் இருக்குது. இப்போது இதுலேருந்து எல்லாம் அவங்க அப்பா பேர்லாம் வச்சுருக்கான். எல்லாமே அவங்க அப்பா பேர். கருணாநிதி பேரில் வச்சுருக்கான். என்னங்கடா தமிழ்நாடு மக்களை அவன் பேரில் வைக்கிறக்கும், அவன் வாழ வைக்கிறக்கும் தமிழ்நாடு மக்களா நீங்களாம் அவங்க பேரில் வைக்கிறதுக்கு, அவன் தாத்தா பேர் வைக்க, அவங்க அப்பா பேர் வைக்கிறதுக்கு அதாவது தமிழ்நாடு மக்கள், நம்ம அந்த தமிழ்நாடு மக்கள் அவனுக்கு உதவி பண்ணியிருக்கோம். பார்த்துக்கிடுங்க. ஆமாம், எல்லா பேரும் அவங்க பேர்லேயே இருக்கட்டும். அடுத்தால துர்கா ஸ்டாலினுக்கு அதுக்கு மேலே ஒரு கோயில் மேலே பேர் வைப்பாங்க, துர்கா கோயில் அப்படின்னு. பார்த்துக்கிடுங்க மக்களை, பார்த்துக்கிடுங்க. தமிழ்நாடு மக்களை ஏமாந்து செத்துறாதீங்க, நாசமாக போயிடுவீங்க. திராவிட திருட்டு கலவை அது பண்ணிக்கிடுங்க. பார்த்துக்கிடுங்க. ரொம்ப பேச முடியலப்பா. ஐயோ, இதுக்கு மேலே பேசணும் வேஸ்ட்டு. ஏன்னா தமிழ்நாடு மக்களை பேசவே முடியாது, யாரும் நம்ப மாட்டாங்க. என்னென்னா ஒரு மாதிரி லூஸு பண்ண மாதிரி பேசுகிறான்னு நினைக்கிங்க. லூஸு கிடையாது, லூஸு தான். ஆனால் நான் எல்லாம் டைட்டு, நீங்கள் தான் லூஸு. ஓகேவா? பாய், வச்சுக்கிறேன். இதோட நிப்பாட்டிக்கிறேன். உங்களுக்கு பேசுகிறதுக்கு விரும்பலை. தமிழ்நாடு மக்கள் ஏமாந்து பாருங்க. ஆட்டு மந்தியாக இருங்க, எல்லாமே ஆட்டு மந்தியாக இருங்க. ஆனால் தமிழ்நாடு நாசமாக போகக்கூடாது. தமிழ்நாடு வாழ வைக்கிறதுக்கு ஒருத்தர் வர்றான், பார்த்துக்கிடுங்க.